அப்போ எய்தவன் இருக்கக்கூடியதாக அம்பை மாத்திரம் நோவுற ஒரு நிலைமை, அம்பை மாத்திரம் கைது செய்கின்ற நிலைமை ஒன்று இங்கே வருகிறது. குறிப்பாக பிள்ளையான் தொடர்பாக யோசேப் சிங்கத்தின் கொலை வழக்கு தொடர்பாக அதை கிண்டி எடுக்கவளுக்கிட்டினி என்று சொன்னால் அங்கே பிரச்சனை வரும். டாக்டர் தேவானந்தா தொடர்பாகவும் ஊடகவியலாளர் நிர்மலராஜன் தொடக்கம் பல பேருடைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த பாதாள கோஷ்டிகளை ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூட பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சில வேளை டாக்டர் தேவானந்தாம் பயன்படுத்தினாரோ என்று சொல்லிவிட முடியாது. இது விசாரணைகள் வருகின்ற போது தான் அது முழுமையாக தெரிய வரும். தமிழ் மக்களை இதுக்குள்ளால திருப்திப்படுத்துறதான ஒரு முயற்சி இருக்குது என்று சொல்லிவிட முடியாது. தேசிய மக்கள் சக்தியினுடைய வருகையின் பின்னர் இபிடிபியுடைய செல்வாக்கு விழுந்து போச்சு. இபிடிபியில் இருந்தவர்கள் பல பேர் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்த தன்மையும் காணப்படுவோம். வல்லரசுகளை பொறுத்தவரையிலே எப்பவும் இதில் இலங்கை தொடர்பாக அக்கறையாகத்தான் இருப்பார்கள். தென்னிலங்கையை பொறுத்தவரையில் இவர்களுக்கு ஒரு இல்லை விட, ஏனென்றால் பேரினவாதம் கட்டியெழுப்பப்பட்டது, பெண் தேசியவாத சித்தாந்தம் கட்டியெழுப்பப்பட்டதுன்னா மூன்று நிலப்பாடுகள். இது அமெரிக்க இந்திய முரண்பாட்டை உருவாக்குவதற்கான ஒரு சூழலையும் எதிர்காலத்தில் சில வேளை உருவாக்கலாம். வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்று இந்த நேர்காணலில் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சமகால அரசியல் நிலவரம் தொடர்பாக பல விடயங்களை பேசப் போகின்றோம். அந்த வகையில் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமாக இருக்கக்கூடிய ஜோதிலிங்கம் ஐயா தான் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்போது இது அண்மை காலமாகவே பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், டக்ளஸ் தேவானந்தா உட்பட பிள்ளையானும் கைது செய்யப்பட்டிருந்தார். எனவே இந்த ஒரு சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு கைது நடவடிக்கை கடந்த கால குற்ற செயல்களுடைய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறதா, இல்லாட்டி இதற்கு பின்னாலே வேறு பல காரணங்கள் இருக்கிறதா, இன்னும் பல குற்றவாளிகள் இல்லாட்டி இந்த முக்கிய புள்ளிகள் எல்லாரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உண்மையில் இந்த ரெண்டு தரப்பும், பிள்ளையான் என்றாலும் சரி, டாக்டர் தேவானந்தா என்றாலும் சரி, கடந்த காலத்தில் குற்றங்களை இழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அரசுடன் இணைந்த அடிப்படையில் நடாத்தின குற்றங்கள் தான். அப்போ எய்தவர் அரசு தான், அம்பு தான் இவன். அப்போ எய்தவன் இருக்கக்கூடியதாக அம்பை மாத்திரம் நோவுற ஒரு நிலைமை, அம்பை மாத்திரம் கைது செய்கின்ற நிலைமை ஒன்று இங்கே வருகிறது. இது பல தளத்துக்கும் விரிஞ்சு போவோம் என்று சொல்லலாது. குறிப்பாக தமிழ் மக்களினுடைய இன விவகாரத்தோட தொடர்புடைய விஷயத்தில் இது மௌனமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அது முழுக்க அரசினுடைய தீர்மானம். அரசினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இவர்களுக்குள்ளாலே அந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அதை விட்டுட்டு ஏனையவற்றில் மாத்திரம் இவர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழல் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக பிள்ளையான் தொடர்பாக யோசேப் சிங்கத்தின் கொலை வழக்கு தொடர்பாக அதை கிண்டி எடுக்கவளுக்கிட்டினி என்று சொன்னால் அங்கே பிரச்சனை வரும். ஏனால் அது அரசினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ அதை விட்டுட்டு உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமான விடயத்திலே அவர்களை வேணுமென்றால் தொடர்படுத்துறதுக்கான முயற்சிகளே அவை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தருடைய கைது தொடர்பாகவும் கூட அவர்கள் அடக்கி வாசிக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதே போலத்தான் டாக்டர் தேவானந்தா தொடர்பாகவும் ஊடகவியலாளர் நிர்மலராஜன் தொடக்கம் பல பேருடைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் அதுகள் பற்றியெல்லாம் அவர்கள் கிளறி எடுப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. தற்போது அவருக்கு கொடுத்த அந்த கைத்துப்பாங்கி பாதாள கோஷ்டியை சேர்ந்தவர்களிடம் சென்றிருக்கிறது என்கின்ற விடயம் மாத்திரம்தான் கவனத்தில் எடுக்கப்படுகின்ற சூழல் இருக்குது. ஆகவே இது ஒரு இல்லை கங்கால நகரும் என்று நான் நினைக்கவில்லை. உண்மையிலே குறிப்பிட்ட ஒரு துப்பாக்கி தொடர்பான விடயம் தான் தற்போது வெளிவந்திருக்கிறது. ஆனால் முன்னைய அரசாங்கத்தின் போது பல்வேறுபட்ட துப்பாக்கிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றை தொடர்பாக இந்த அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும், இல்லாட்டி நீங்கள் கூறுவது போன்றோ அந்த இன ரீதியான உள்ளே போகக்கூடிய ஒரு நிலைமையை இந்த அரசாங்கம் எடுக்காது. முன்னைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளுக்கு ஊடாகத்தான் இது திட்டமிட்டு நடைபெற்று இந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற போது நான் ஏற்கனவே கூறின மாதிரி இன விவகாரத்துடன் தொடர்புடைய விடயங்களிலே அவர்கள் கைவைப்பினை என்று நான் அதை நினைக்கவில்லை. அதை விட்டுட்டு ஏனைய விடயங்கள் தொடர்பாக இவர்கள் மீது கை வைக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். இந்த பாதாள கோஷ்டிகளை ஏற்கனவே
இருந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள், அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூட பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான அந்த ஒடுக்குமுறைக்கும் அவர்களை பயன்படுத்தி இருக்கலாம். அப்போ அதே காரணங்களின் அடிப்படையில் சில வேளை டக்ளஸ் தேவானந்தா பயன்படுத்தினாரோன்னு சொல்லிவிட முடியாது. இனி விசாரணைகள் வருகின்ற போது தான் அது முழுமையாக தெரிய வரும். ஆனபடியால் அவர்கள் இந்த இனப்பிரச்சனை தவிர்ந்த ஏனைய விடயங்களில் மாத்திரம்தான் இவர்களை விசாரணைக்கு உட்படுத்துவார்கள் நினைக்கிறேன். இனப்பிரச்சனை தொடர்பான விவகாரங்களிலே அவர்கள் அடக்கி வாசிக்கத்தான் வெளிக்கிடுவார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இந்த கைதுகளின் பின்னணியில் பார்க்கிற போது குறிப்பாக வடக்கு கிழக்கில் மிக முக்கியமான குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள்னு சொல்லி மக்களினால் பொதுவாக சொல்லக்கூடியவர்கள் தான் இவ்வாறாக கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கைதுகளுக்கு பின்னாலே இந்த புதிய அரசாங்கத்தினூடாகத்தான் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதற்கு பின்னாலே ஒரு வேளையில் தமிழ் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இல்லாட்டி எதிர்வரக்கூடிய தேர்தல்களை முன்னிட்டு இவ்வாறான கைது இடம்பெறுகிறதா? தமிழ் மக்களை இதுக்குள்ளால திருப்திப்படுத்துறதான ஒரு முயற்சி இருக்குதான்னு சொல்லிவிட முடியாது. அது இருக்குதான்னு சொல்லிவிட முடியாது. ஏற்கனவே இங்கே தேசிய மக்கள் சக்தியினுடைய வருகையின் பின்னர் இபிடிபியினுடைய செல்வாக்கு விழுந்து போச்சு. அறவே இல்லை என்று சொல்லிவிடலாம். இபிடிபியில் இருந்தவர்கள் பல பேர் தேசிய மக்கள் சக்தியில் இணைஞ்ச தன்மையும் காணப்படுகிறோம். அவை இதில் தமிழ் மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக இவர்கள் இந்த முயற்சியை செய்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனாலும் அதனுடைய பக்க விளைவுகளாக தமிழ் மக்கள் திருப்திப்படுகிற நிலைமையும் இருக்கலாம். ஏனென்றால் இந்த ரெண்டு தரப்பாலையும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சந்தோஷப்படுறதுக்கான சூழல்லாம் இதில் உருவாகும் என்று நான் நினைக்கிறேன். தற்போது இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் பல்வேறுபட்ட விடயங்கள் வெளித்தெரிய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிற சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு வருடத்தை பூர்த்தியாகக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு நிலை எப்படி இருக்கிறது? உண்மையிலே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்றார்களா? இல்லாட்டி போதைப் பொருள் சார்ந்த விடயங்களாகட்டும், அண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய டித்வா சூறாவளி அதனூடாக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளாகட்டும், எல்லா விதத்திலையும் பார்க்கிற போது இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு வினைத்திறன் எப்படியாக இருக்கிறது? அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் சரி, ஏற்கனவே அவர்களுடைய தேர்தல் கூட்டங்கள்லையும் சரி பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேறின மாதிரி தெரியவில்லை. அப்போ நிறைவேறாத ஒரு சில விடயங்களே அவர்களால் நிறைவேற்ற இயலாமே இருக்குது. குறிப்பாக எங்களுடைய விவகாரம் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையோட தொடர்புடைய விவகாரம் மட்டுமல்ல, உயிர்த்தனாயிரம் தொடர்பான விவகாரத்தை கூட அவர்களால் கையாள இல்லாமல் இருக்கும். மற்றது இதில் மஹிந்த ராஜபக்ச தரப்பு நிறைய ஊழல்களில் ஈடுபட்டதாக செய்திகள் வந்தன. ஆனால் அவர்கள் மீது இன்னும் கை வைக்கிற நிலைமை இருக்க இல்லை. ஏனென்றால் இவர்களும் அந்த பெருந்தேசியவாத அரசியலுக்கு கட்டுப்பட்ட அடிப்படைத்தான் இவர்களுடைய நகர்வுகள் இருக்கக்கூடியான சூழல் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்போ இந்த டித்வா புயல் பேரிடரை பொறுத்தவரையில் அதிலேயும் அவர்கள் முன்கூட்டியே பல எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வச்சு கொண்டு இருக்கின்றன, அவை முன் வச்சிருக்கின்றன. ஆனால் அப்படியே எதிர்கட்சிகள் அதனை முன் வச்சிருந்தாலும் கூட இன்றைக்கு அவர் எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் சிங்கள மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சிப்படக்கூடியதாக இருக்கிற சூழலைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அந்த டித்வா புயல் பேரிடர் வந்தவுடனே ஏபியினுடைய கிராமிய மட்ட குழுவினர் எல்லாம் களத்தில் இறங்கி வேலை செய்த நிலைமை காணப்பட்ட இது முன்னைய அரசாங்கத்தில் இருக்கிறத விட வித்தியாசமான நகர்வு என்று சொல்லலாம். சிங்கள மக்களை பொறுத்தவரையில் இவர்களுடைய நகர்வுகள் ஓரளவுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது ஒன்றுமே இல்லாத நிலைமையைத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனாலும் சிங்கள மக்கள் மத்தியில் தற்போது முன்னர் இருந்ததை விட செல்வாக்கு குறைந்திருக்கிறது என்ற செய்தி தான் வந்திருக்கிறது. இது எவ்வளோ தூரம் வளரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாது. ஆனாலும் இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்கக்கூடிய வகையிலே அங்கே இவர்களுக்கான எதிர்ப்பு வளர்ந்திருக்குன்னு சொல்லி கூறிவிட முடியாது. உண்மையிலே நீங்கள் இந்த அரசாங்கத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு எதிர்ப்பு அலைகள் என்பது அங்கே வளரவில்லை என்று சொல்லலாம். ஆனாலும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டி இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான முயற்சிகள், குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவிற்கும் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற இருக்கிறது என்ற ரீதியில் பல வியூகங்கள் வகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சஜித் பிரேமதாச தொடர்பில் அவர் இந்த அரசாங்கத்திற்கான அழுத்தம் என்பது குறைவு. ஆனால்
கொண்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க. கடந்த காலங்களிலும் அவருடைய தந்திரோபாய செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறது. எந்த அளவில் இவர்களுடைய இந்த நகர்வுகள் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான முயற்சியாக இருக்கும், இல்லாட்டி இதுவும் கடந்து போகுமா? இதில் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையிலே அவர்களுக்கிடையே ஐக்கியம் என்று கூறிக்கொண்டாலும் உண்மையிலே ஐக்கியம் வர இல்லை. ரணில் விக்ரமசிங்க எவ்வளவு தூரம் முயன்றாலும் கூட ஐக்கிய மக்கள் சக்தியும் சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்கா ஒரு உடன்பாட்டுக்கு சென்று ஒரு ஐக்கிய முன்னணிக்கு போகிறதுக்கு தயாராக இல்லாத ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. அதை ஐக்கிய மக்கள் சக்தி இதிலிருந்து வெளியில் இருக்கும் வரை அங்கே ஒரு வலுவான எதிர்த்தரப்பை எதிர் அணியை உருவாக்கி விடலாம் என்று சொல்லிவிட முடியாது. இதற்கிடையில் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி வராத சூழ்நிலையை பயன்படுத்தி நாமல் ராஜபக்சே தன்னுடைய அரசியல் செல்வாக்கை மேலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இறங்கி இருக்கிறார். ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையிலே அவர் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைஞ்ச ஒரு இல்லாமல் தான் காணப்படுறது. ஏற்கனவே எதிர்கட்சிகள் தொடர்பாக மக்களில் நல்ல அபிப்பிராயங்கள் இல்லை. அதே வேளையில் அவை ஐக்கியத்துக்கு வராத எல்லாமையும் அங்கே பலவீனமாக இருக்குது. அவை இது ரெண்டும் இருக்கக்குள்ளே ஒரு பலத்த எதிர்நிலையை காட்டக்கூடியான ஒரு சூழல் தென்னிலங்கையில் வருமென்று சொல்லிவிட முடியாது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். குறிப்பாக டிட்வா அனர்த்தத்தினூடாக பல்வேறுபட்ட ரீதியில் சர்வதேச நகர்வுகளும் இடம்பெற்று கொண்டிருந்தது. அந்த வகையில் இங்கே அனர்த்தம் ஏற்படுகின்ற சூழ்நிலையில் அண்டிய நாட்டுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா பல திட்ட உதவிகளை செய்திருந்தார்கள். இந்தியா செய்கிறது என்று நோக்குகிற போது திடீரென அமெரிக்காவும் பல்வேறுபட்ட உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இலங்கையினுடைய சர்வதேச தொடர்புடைய நகர்வுகள் இல்லாட்டி இலங்கையை தொடர்ந்து தங்களுடைய அந்த கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும் என்பதற்கான அவர்களுடைய நகர்வுகள் எப்படியாக இருக்கிறது? இலங்கை புவிசார் அரசியலை பொறுத்தவரையிலும் பூகோள அரசியல் பொறுத்தவரையிலும் ஒரு கேந்திர இடத்துல இருக்கிற ஒரு இடம், கேந்திர இடத்துல இருக்கிற ஒரு நாடு. ஆகவே இந்த வல்லரசுகளை பொறுத்தவரையிலே எப்பவும் இதில் இலங்கை தொடர்பாக அக்கறையாகத்தான் இருப்பார்கள். அதுவும் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த பூகோள அரசியலுக்கு அப்பால் இந்தியாவுக்கு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையும் இருக்குது. இலங்கையிலேருந்து ஒரு செல்லடித்தாலும் ராமேஸ்வரத்தில் போய் விழும். அப்போ அந்த நிலையாலே அவர்கள் தங்களுடைய தேசிய பாதுகாப்பு காரணமாக கூடுதலான அக்கறையை செலுத்துகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அதனால் அவை அந்த அயல் நாட்டுக்கு முன்னுரிமை என்ற வகையில் இவர்கள் கேட்காமலே அவர்கள் வருவார்கள் என்ற நிலைமை தான் காணப்படும் இங்கே. ஆனாலும் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் இவர்களுக்கு ஒரு இல்லை இடாக்கும். ஏனென்றால் பேரினவாதம் கட்டியெழுப்பப்பட்டன, பெருந்தேசியவாத சித்தாந்தம் கட்டியெழுப்பப்பட்டதுன்னா மூன்று நிலைப்பாடுகளில் இருந்தான். ஒன்று மேற்குலக எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு, தமிழின எதிர்ப்பு. இந்த மூன்று அடிப்படையில் தான் கட்டி எழுப்பப்பட்டது. அவை ஒரு எல்லைக்கு அங்கால இவர்கள் இந்திய சார்பில் நிலையம் எடுக்க இயலாத, ஒரு எல்லைக்கு அப்பால் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக சார்பில் நிலையம் எடுக்க முடியாத சூழல்லாம் காணப்படும். ஆனால் பல விடயங்களே அவர்கள் வெளிப்படையாக பேசுவதும் இல்லை. இந்தியாவோடு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பாக இன்னும் வெளிப்படையாக அவர்கள் பேசவில்லை. ஏனென்றால் வெளிப்படையாக சொல்வதற்கு அவர்கள் தயங்குகின்ற நிலைமை தான் காணப்பட்டது. இந்த டிட்வா பேரிடரை தொடர்ந்து இந்தியா கூடுதலாக இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லி மாநாயக்கர்களே அரசாங்கத்துக்கு குறைப்பட்டு கொண்ட நிலைமையும் கூட இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல அமெரிக்கா இந்தியா வருவதில் இதில் இடைஞ்சல் இருக்கிறபடியால் தான் இதற்குள்ள முன்னுக்கு வருவோம் என்று முயற்சிக்கிற நிலைமையும் காணப்படுகிறோம். இந்தியா இந்த சீனாவை எதிர்கொள்ளல் தொடர்பாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு இருந்தாலும் தென்னாசியாவில் தன்னை மீறி அமெரிக்கா மேலே வர்றதை இந்தியா விரும்ப போவதில்லை. ஆக இது அமெரிக்க இந்திய முரண்பாட்டை உருவாக்குவதற்கான ஒரு சூழலையும் எதிர்காலத்தில் சில வேளை உருவாக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் எதிர்காலம் தான் பதில் சொல்லும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இதே நேரத்தில் இந்த பலாலி விமானம் நிலையத்தில் அமெரிக்க விமானம் தரையிறங்கி இருந்தது. அது நிவாரணங்களுக்கு அப்பால் வேறு ஏதாவது செயற்பாடுகள் இருக்கிறதா, இல்லாட்டி இந்தியாவிற்கு ஒரு விதமான ஒரு நாங்களும் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காண்பிப்பதற்கு? அதுக்குள்ளே ஒரு செய்தியை சிலவளை அமெரிக்கா சொல்லவளக்கிட்டு இருக்கும். அதாவது என்னென்னு சொன்னால், இலங்கையில் எல்லா இடத்துலையும் நான் கால் உண்ட தயாராக இருக்கிறேன் என்ற செய்தியை சொல்வதற்கான ஒரு சூழலை அது உருவாக்க பார்க்கும். மற்றது இன்றைக்கு வடகிழக்கிலையும் சீனா செல்வாக்கு செலுத்துவதை அமெரிக்காவோ இந்தியாவோ ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. அப்போ அதனை முறியடிக்கக்கூடியதான ஒரு செய்தியையும் கூட இதுக்குள்ளாலே அவர்கள் சொல்ல முயற்சிக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த பெரிய விமானங்கள் எல்லாம் தரையிறங்க முடியாது, அவ்வளவுக்கு ஓடுபாதை பெருசாக இல்லை என்று சொல்லப்பட்ட பலாலி விமான நிலையத்திலே
அமெரிக்காவினுடைய இராணுவ விமானம் வந்து அங்கே தரையிறங்கினதை நாங்கள் பார்க்கிறோம். இதுவும் ஒரு புவிசார பூகோள அரசியலுடைய விளைவு என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். இந்த அரசாங்கத்தை பார்க்கிற போது இல்லாட்டி கடந்த கால அரசாங்கத்திலேயே அந்த சீன சார்பு நிலைப்பாட்டை வந்து கொண்டிருந்தார்கள். அது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இருக்கட்டும், அதற்கு முன்னரான விடயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதே நேரத்தில் இந்த புதிய அரசாங்கத்தினூடான ஒரு அந்த போக்கு எப்படி இருக்கிறது? ஆரம்பத்தில் சீன சார்பு நிலையில் அவர்கள் காண்பிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அமெரிக்க சார்பு நிலையில செல்கின்றார்களா, இல்லாட்டி எந்த நாட்டையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ரீதியில இந்த அவர்களுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுது? இதுல உண்மையில தேசிய மக்கள் சக்தியினுடைய மூல கட்சியான ஜேபியை பொறுத்தவரையில் அது சீனா சார்பான கட்சி தான். சீனா சார்பான கட்சி, சீனாவோட நெருக்கமாக உள்ளதை விரும்புகின்ற கட்சி. அதனுடைய மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் சீனாவோட கூட நெருக்கமாக இருக்கணுமென்றதான் விரும்புகிறாரு. ஆனால் இன்றைக்கு உள்ள யதார்த்தம் இந்தியாவை விட்டுட்டும் அமெரிக்காவை விட்டுட்டும் போக முடியாத நிலைமை தான் காணப்படுகிறேன்டா. சர்வதேச நாணய நிதியத்தை இலங்கைக்கு சார்பாக தொடர்ச்சியாக வச்சுருக்கணுமெண்டா அமெரிக்காவினுடைய ஆதரவு தேவை. அதே வேளையில் இந்தியா வந்து இதுக்குள்ளே நெருக்கடி தராமல் இருக்கணுமெண்டா இந்தியாவை ஒரு வகையில் கையாள வேண்டிய தேவை இருக்குது. இதனால் இந்த மூன்று தரப்புக்கும் இடையில், இது அமெரிக்கா, இந்தியா, சீனா என்ற அந்த மூன்று தரப்புக்கும் இடையில் ஒரு சமதூரத்தில் தான் நிற்கிறது மாதிரியான ஒரு தோற்றத்தை இவர்கள் காட்ட வளர்க்கிறார்கள். ஆனாலும் இதில் சீனா கொஞ்சம் தற்போதைக்கு பின்தங்கி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் தெரிகிறது. ஏனென்றால் இந்தியா கூடுதலாக வந்து உதவிகளை செய்ததால் இப்போ அதே அளவு உதவிகளை சீனா செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஆனால் சீனா அதுக்கான சகியையும் காட்டலை. இன்றைக்கு கூட இந்த என்ன உதவி வழங்குகிற நாடுகளை மாநாட்டை கூட்டாமல் அரசாங்கம் பின்னடிக்கிறதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் சீனாவினுடைய உதவிகள் எவ்வளவு வரும் என்பதை பார்த்து அடுத்த கட்டமாக அதை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கும் நிலைமை காணப்படும். இவர்கள் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கு இந்த புவிசார் பூகோள அரசியலுக்குள்ள மாட்டுப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இலங்கை விடுபடுவது என்பது இலகுவான காரியமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. உண்மையிலே வந்து இந்த பூகோள அரசியல் தொடர்பாக பேசுகிற போது தமிழ் சார்பாக முன்வைக்கக்கூடிய கட்சிகள், இல்லாட்டி தமிழ் கட்சிகள்னு சொல்லி தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய கட்சிகள் இந்தியாவின் பக்கம் தான் அதிகளவாக நின்று கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்தியாவினுடைய அந்த தன்மை, இல்லாட்டி இலங்கையில அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை என்பது நீங்கள் கூறியது போன்று குறைவாகத்தான் இருக்கிறது. என்ன சொல்லிச்சுன்னா அவர்கள் வெளிப்படையாக நிறைய விடயங்களை பேசவில்லை. இப்படியான ஒரு போக்கு நிலையில தமிழ் கட்சிகள் சமஷ்டி கோரிக்கைகளை முன்வைப்பதும், இல்லாட்டி மகஜர்களை அனுப்புவதும், இல்லாட்டி அவர்களுடன் கலந்துரையாடல்களை கூட அண்மையில் இடம்பெற்றிருந்தது. இப்படியான சந்தர்ப்பத்தில் எவ்வளவு தூரம் தமிழ் மக்கள் சார்பாக இந்தியாவுடைய செல்வாக்கு இருக்கு? இதில் நாங்கள் இந்த புவிசார் அரசியலில் தமிழ் மக்களுடைய முக்கியத்துவம் பற்றி நாங்கள் பார்ப்பது கூட பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய தமிழ் மக்களினுடைய தாயக பிரதேசமான வடகிழக்கு மாகாணம் என்பதும் கேந்திர இடத்திலான இருக்குது. இந்த கேந்திர இடம் வந்து உண்மையில் மிகவும் வலிமையான இடம். இது மாத்திரமல்ல, தமிழ்நாடும் கேந்திர இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டின் கேந்திர பலம் இந்த கேந்திரத்தை பலத்தை விட அதிகமானது என்று சொன்னால் அதுக்கு பின்னால் பெரிய நிலத்தொடர்ச்சி இருக்குது. அவை ரெண்டு கேந்திர பலம் இணைகின்ற போது தமிழ் மக்களுடைய கேந்திர பலம் என்பது மிகவும் உயர்வானது. ஆனால் இந்த தமிழ் அரசியல் சக்திகளை பொறுத்தவரை கஜேந்திரகுமார் மட்டும்தான் இந்த புவிசார் அரசியலை பற்றி கூடுதலாக பேசுகிற ஒருவர். ஏனையவர்கள் அதை பற்றி எவ்வளோ பெருசாக பேசுகிற இல்லை. அப்போ இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இல்லாத நிலையினால் புவிசார் அரசியலில் தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான இடம் இருக்குது. அந்த இடத்தை வைக்கக்கூடியதான ஒரு அரசியலை இவர்கள் இன்னமும் செய்ய இல்லை. இது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இங்கே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதால் என்ன செய்தோம், முந்தி விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கும் வரை இந்த புவிசார் அரசியல் காரணமாக தமிழ் மக்களுடைய விவகாரத்தை கைவிட்டு போட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் செய்ய முடியாத நிலைமை இருந்தேன். இன்றைக்கு வல்லரசியல் தமிழ் மக்களை தங்கண்ட பொக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கொண்டு தங்களுடைய நிலங்களை மாத்திரம் கையாளுற செயற்படுத்துகின்ற நிலைமை ஒன்று இங்கே காணப்படும். அப்போ இந்த நிலைமையை மாற்றணும். அப்போ இந்த நிலைமையை மாற்றுறதுக்கு தமிழ் அரசியல் சக்திகள் இன்னும் அதுக்கு தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படும். எங்களை பொறுத்தவரையில் என்னென்னு சொன்னால், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சக்தி இந்தியா தான். இந்தியாவினால் தான் ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்தியா தமிழ் மக்களை கைவிட்டு இலங்கை அரசாங்கத்தோடு நேரடியாக தொடர்பட்டு தன்னுடைய நலங்களை பேணலாமா என்கின்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கு. ஆனால் அந்த முயற்சி பெரிய அளவுக்கு வெற்றி அளிக்கும் என்று சொல்லிவிட முடியாது. திரும்ப அவர்கள் ரிவர்ஸ் எடுத்து தமிழ் மக்களில் வந்தாலும் வரலாம்.
அப்போ அப்படியான ஒரு நிலையில் இந்திய அரசாங்கத்தை அசைக்கக்கூடிய வகையில் தமிழ் மக்களுடைய அரசியல் நகரவாங்க. அப்போ இந்திய அரசாங்கத்தை நாங்கள் நேரடியாக கையாண்டு இந்திய அரசாங்கத்தை அசைப்பது என்பது கடினமான விஷயம். ஆகவே சென்னை கூடாக நாங்கள் கையாள்வதன் ஊடாகத்தான் இதை அசைக்கிறதான ஒரு முயற்சியை செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த அடிப்படையில் கஜேந்திரகுமாராக்களுடைய தற்போதைய சின்ன பயணம் இந்த புவிசார் அரசியலில் ஒரு காத்திரமான பங்களிப்பை வழங்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே அதை ஒன்று சரியாக விளங்கி கொண்டு இவர்கள் நகர்வாகராக இருந்தால் இதில் முன்னேற்றங்களை காணக்கூடிய சூழல் உருவாகும் என்றே நான் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த நகர்வுகளை முன்னெடுப்பதற்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு கட்சியினுடைய முயற்சி மட்டும் போதாது, அத்தனை தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். ஆனால் அந்த ஒன்றிணைவு என்பது நிச்சயமாக கொஞ்சம் சாத்தியப்படுவது கடினமாக. இதில் இந்த தமிழாக்கள் அரசியல் வரலாற்றில் நடந்த தவறு என்னன்னு சொன்னால், அதான் இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியல் என்பது முழுக்க அரசியல் கட்சிகளில் வந்துடுது. அரசியல் கட்சிகளில் முழுக்க வந்துட்டு அரசியல் கட்சிகளில் முழுக்க வந்தால் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் இப்போ தேர்தல் அரசியல்லையும் பதவிகளில் கவனமாக இருப்பார். தேர்தல் அரசியல் என்று வந்தால் மற்றவர்களை தாக்கி பேசி மற்றவர்களை எதிர்க்கிறதனூடாகத்தான் தன்னை வளர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலைமை இருக்குது. அதனாலே அவர்கள் ஒருங்கிணைகிறதுக்கான சூழல் என்பது மிகவும் குறைவு. ஆனால் ஒரு அரசியல் நிர்பந்தம் வருமாக இருந்தால் அவர்கள் ஒரு ஒருங்கிணைவுக்கு வரக்கூடியான ஒரு சூழல் உருவாகும். அவை உண்மையில் நான் பலமையாக சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், தமிழ் மக்களுக்கு இன்றைய தேவையானது தேர்தலில் ஊத்தடிக்கிற அரசியல் கட்சிகள் அல்ல, மாறாக தமிழ் மக்களுடைய அனைத்து விவகாரங்களையும் உலகந்தழுவிய வகையில் கையாளக்கூடிய ஒரு தேசிய அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்பு. அதிலே அரசியல் கட்சிகளையும் சிவில் அமைப்புகளையும் இணைச்சு கொள்ளலாம். ஆனால் சிவில் அமைப்புகளின் மேலாதிக்கம் உள்ளதாக ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கலாமா என்று பற்றி சிந்திப்பதன் ஊடாகத்தான் இந்த விடயத்தில் நாங்கள் நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் எங்களால் பெருந்தேசியவாத தரப்பையும் கையாள முடியாது, சர்வதேச தரப்பையும் கையாள முடியாது. ஒருங்கிணைந்த அரசியல் மிகவும் முக்கியம். அதை எப்படி எதிர்காலத்தில் கொண்டு வர போகிறோம் என்ற நிலையில்தான் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே நீங்கள் கூறுவது போன்று அந்த குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நாங்கள் கட்சிகளிடத்தை கொடுத்து விட்டு இருக்கின்றோம். அதாவது தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசணும்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிகளோ இல்லாட்டி தமிழ் சார்ந்த கட்சிகள் தான் முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் போயிருக்கிறது. ஆனால் சமூக செயற்பாட்டாளர்கள் இல்லாட்டி ஒரு ஒன்றிணைந்த ஒரு குழுக்களை உருவாக்குவதில் நாங்கள் பின்தங்கி இன்றைக்கு மிகப்பெரிய அபாயம் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ் மக்களுடைய அரசியலை கட்சிகளுக்குள்ளால் பார்க்குறதால இந்த கட்சிகள் பிள்ளை ஆகவே தமிழ் தேசியமே பிள்ளைன்ற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் வரப்பாக்குது. இது தவறு. உண்மையில் நாங்கள் தமிழ் தேசியத்துக்கு கூட கட்சிகளை பார்க்கணுமே தவிர கட்சிகளுக்கு கூட தமிழ் தேசிய அரசியலை பார்க்கக்கூடாது. இங்கே தமிழ் தேசியத்துக்கு கூட நாங்கள் கட்சிகளை பார்க்கக்குள்ள கட்சிகள் தவறாக நடந்துட்டா தவத்தி போட்டு போகிற நாங்கள் புதிதான ஆக்களை கொண்டு கட்சிகளை உருவாக்குறதை பற்றி யோசிப்பது தான் கூட பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக நாங்கள் ஒரு வலுவான ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். உண்மையிலே தமிழ் தேசியம் சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால், தமிழ் தேசியம் தொடர்பாக பல விடயங்களை கொள்கை ரீதியாகவும் இல்லாட்டி கட்சி ரீதியாகவும் நிறைய விடயங்களை ஒவ்வொருவர் தங்களுக்கு ஏற்ற விதத்தில் சொல்லிக் கொள்வார்கள். ஆக உங்களுடைய பார்வையில் தமிழ் தேசியம் சொல்லி தமிழ் தேசியம் என்று சொல்வதற்கு முன்னர் அதை நாங்கள் ஆராய்வதற்கு முன்னர் இனப்பிரச்சனை என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவான விளக்கத்தை எடுக்குவோம். இனப்பிரச்சனை என்றால் என்னன்னு சொன்னால், தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கிறேன், அந்த தேசிய இனமாக இருக்கிறத அழிக்கப்ப தான் பிரச்சனை. தேசிய இனத்தை தாங்குகிற தூண்களாக இருக்கிறது நிலம், மொழி, பொருளாதாரம், கலாச்சாரம். அந்த தூண்களை அழிப்பது தான் உண்மையில் இன பிரச்சனை. இந்த கதைதான். ஆகவே இந்த தூண்களை அழிப்பதற்கு அதுக்கு எதிரான ஒரு போராட்டம் தான் இவ்வளவு அந்த தமிழ் மக்கள் நடத்தின போராட்டம். அந்த அழிப்பிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு தற்காப்பு போராட்டத்தை தான் இவ்வளவு அந்த தமிழ் மக்கள் நடத்தி இருக்கிறார். ஆகவே அந்த தற்காப்பு போராட்டத்தின் அடிப்படையில் உருவான அரசியல்லாம் தமிழ் தேசியம் என்றும். தேசம் என்பது மக்களினுடைய திரள். மக்கள் தங்களை தாங்களே ஆள தகுதியான மக்கள் கூட்டத்தை தான் தேசம் அல்லது தேசியம் என்று சொல்லி சொல்கிறோம். தேசியம் என்றது அந்த மக்கள் திரளுடைய கூட்டு பிரஞை, கூட்டு சூளுரி என்று கூட நாங்கள் தமிழில் சொல்லலாம். கூட்டு பிரஞை தான் தேசியம் என்று சொல்கிறோம். தமிழ் தேசியம் என்றது தமிழ் மக்களுடைய கூட்டு பிரஞை. அது கூட்டு பிரஞையாக இருக்கும் வரை தான் தமிழ் தேசியம் வலுவாக இருக்கும். கூட்டு பிரஞையில் பலவீனம் வருமானு சொன்னால்
தமிழ் தேசியம் பலவீனம் அடையக்கூடிய சூழலாம் உருவாகும். உண்மையில் இந்த கேள்வி கேட்டதற்கான மிக முக்கியமான காரணம் கட்சிகள் ரீதியாக நாங்கள் பிளவுபட்டு நாங்கள் தமிழ் மக்கள் சார்ந்த கட்சிகள் இல்லாட்டி கொள்கை ரீதியாக தமிழ் மக்கள் சார்ந்து பேசுகிறோம்னு சொல்லி பிரிந்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு விளக்கமாக கூட இல்லாட்டி இந்த தமிழ் தேசியம் உண்மையில் எதை பேசுகிறது என்பது தொடர்பான ஒரு விடயத்தை உங்கள் வாயிலாக சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றேன். நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட நேர பகுதியில் ஏராளமான விடயங்கள், அதாவது இந்த தமிழ் தேசியம் தொடர்பாகவும் அதே நேரத்தில் இலங்கையினுடைய சமகால நிலவரம் தொடர்பாகவும் குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஏராளமான விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். சிரேஷ்ட ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமாக இருக்கக்கூடிய ஜோதிலிங்கம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி. வணக்கம்.